ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வீல் சேர் சர்வீஸ்க்கு வந்திருக்கேன். அது நம்ம எல்லாமே இந்த வண்டி நம்ம பண்ணுறதில்ல. இருந்தாலும் அவங்க கேட்டது எனக்கு நம்ம பண்ணித்தரோம். வீல் சேர் அந்தந்த டயர் வந்து 2ஆக கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அது போடணுன்னா அதை ஒரு ஈக்குவலாக தான் போடணும். ஈக்குவலாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது டயர் அந்த மாடலுக்கு செட்டாக கிடைக்கல. அதனால் அந்த வீல் சேரோட அந்த ஃப்ரண்ட்டு வீலோட பேரிங்லாம் வேறு உடஞ்சி போயிருந்தா அதையும் மாற்றிடும். இந்த வீல் சேர்னும் போது நம்ம அதை டயர் டியூப்பாக மாற்றுறோம், இப்போ கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டயர் டியூப்பை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இதுக்கு உள்ளே அப்படியே பண்ணிட முடியாது. ஏன்னா வீல் சேருக்கு இருக்கும்போது அந்த டியூப்லெஸ் போது அது ரிம் டேப் தேவை இருக்காது. இப்போ நம்ம டயர் டியூப் போடும்போது அந்த டேப் தேவைப்படும் உள்ளே, இல்லைன்னா பஞ்சர் ஆகிடும் டியூப் பஞ்சர் ஆகிடும். அதுக்காக நம்ம டியூப்பு ரிம் டேப்பாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கோம். இப்போ டயர் டியூப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த சைஸு ஆர்டெக்ஸ் கம்பெனிலே 24138 சைஸ் கரெக்டாக இருக்கும். அதை தான் போட போகிறோம். அதே போல் ரால்ஸ்கோவில் டியூப் அதே சேம் சைஸ் டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போது அந்த சைஸ் இருக்குங்களா. இந்த கம்பெனி ஆர்டெக்ஸ் கம்பெனி டயர் தான் கிடச்சிது. அது சைஸ் வந்து 24138 சைஸு, சரிங்களா. இப்போ அந்த டியூப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாடல் ஒரு பக்கம் ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் ஃபிட் பண்ண போகிறோம். இன்னொரு பக்கமும் அந்த ரிம் டேப்பு போட போகிறோம். அப்போ தான் ஈவனாக இருக்கும். ரெண்டுமே டயர் டியூப் பண்ணும்போது ஒரு வீலுக்கு அது கட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டயரு இதுவும் போட்டால் டியூப்லெஸ் டயரும் போட்டுவிட்டா தெரியாவது. அதனால் செட்டாகவே மாற்றுறோம். இப்போ அந்த இடத்துலலாம் பஞ்சர் ஆகிடும். அதுக்காக தான் டேப் போட்டிருக்கோம். இப்போ இதுதான் அந்த பழைய டயரு கட் ஆகிடுச்சு. இது இப்போ வேறு மாற்றி வச்சு இப்போ ஃபிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதே போல் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வீலுக்கு பேரிங்கெல்லாம் வேறு மாற்றியாச்சு. இப்போ அந்த வண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு ஓப்பன் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். மூவ் பண்ணுறோம் இப்போ வண்டியை. இப்போ நல்லா மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ காட்டும் பாருங்கள். அது பாருங்கள் நல்லா மூவ் ஆகுது. இப்போது அதுக்கு 2 பிரேக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக்கும் சரி பண்ணிட்டோம் நாங்களே. இப்போ எப்படி சூப்பராக மூவ் ஆகுது பாருங்கள். அவங்க இப்போ கஸ்டமரும் இப்போ ஹாப்பி ஆகிட்டாங்க. இதை பாருங்கள் எப்படி சூப்பராக மூவ் ஆகுது பாருங்கள். இந்த பேரிங்கெல்லாம் கூட மாற்றணும். தேங்க்யூ.